எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கருணை பெருங்கடல் முருகனை பத்தி பார்க்க போறோம். மூருகா இந்த 3 எழுத்துல முப்பெரும் தெய்வங்களும் அடக்கம்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. மூ என்றால் முகுந்தன், அதாவது பெருமாளையும் லட்சுமி தாயாரையும் குறிக்குது. ரூ என்றால் ருத்ரன், ருத்ரனா யாரு? சிவபெருமானும் பார்வதி அம்மையாரையும் குறிக்குது. கா என்றால் கலைவாணி, கலைவாணியும் பிரம்மாவையும் குறிக்குது. சோ இந்த மூருகாங்கிற இந்த 3 எழுத்து மந்திரத்தை மனசு அன்போட, உண்மையான அன்போட நம்ம கூப்பிட்டோம்னா முருகன் மட்டும் நம்மளுக்கு அருள் புரியுது இல்லாம இந்த முப்பெரும் தெய்வங்களும் மனசு சந்தோஷப்பட்டு ஓடோடி வந்து நம்மளுக்கு அருள் புரிவாங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. முருகன் எப்பேற்பட்ட ஒரு கருணை தெய்வம்னா, அதாவது முருகனோட அவதாரத்தை பாத்தீங்கன்னாலே சிவபெருமான் எதுக்கு வந்து முருகனுக்கு அவதாரம் கொடுக்கிறாருன்னா, அதாவது சூரனை சமஹாரம் செய்யணும், அதற்காக தான் வந்து அவருக்கு வந்து அவதாரம் கொடுக்கிறாரு. அதாவது தன்னோட வாழ்நாளோட முக்கியமான குறிக்கோளே வந்து சூரனை சமஹாரம் செய்யறங்கிறது தான் வந்து முருகனுக்கு வாழ்நாளோட முக்கியமான குறிக்கோள், அதாவது தன்னோட அவதாரத்தோட முக்கியமான குறிக்கோள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே அதாவது அந்த அசுரன் வந்து கடைசி நிமிடத்துல முருகா என் தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா, உன்கிட்ட நான் சரணாகதி அடையிறேன்ப்பா அப்படிங்கும் போது கூட அவன் மேல கருணை காட்டி முருகன் வந்து சரி கவலைப்படாத, உன்னை நான் வந்து என்னோட சேவலாவும் என்னோட பாம்பாவும் கூட உன்னை வந்து நான் என் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கருணை காட்டினது தான் வந்து முருகனோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம். அதாவது முருகன்ட்ட இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் முருகன் கிட்ட கம்ப்ளீட்டா நம்ம ஒரு சரணாகதி அடைஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா, என்ன ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா அந்த கருணை தெய்வம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே அதுல இருந்து நம்ம வந்து மீட்டுடுவாருங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் நமக்கு வேண்டாம். தொல்லைகள் எல்லாம் தோல்வி அடைந்திட, தொல்லைகள் எல்லாம் தோல்வி அடைந்திட, அல்லல்கள் யாவும் அழிந்து மறைந்திட, அல்லல்கள் யாவும் அழிந்து மறைந்திட, நின்னடி தொழுவோர் உயர்ந்து சிறந்திட, நின்னடி தொழுவோர் உயர்ந்து சிறந்திட, இன்னருள் புரிந்து எமை வந்து காத்திடு, இன்னருள் புரிந்து எமை வந்து காத்திடு, வேலுண்டு மயிலுண்டு வினை தீர்க்க வள்ளி மணாளன் அருளுண்டு, எமை காக்க எமை காக்க எமை காக்க எமை காக்க. முருகா 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 முருகா, குமரா 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 முருகா. நன்றி. இந்த ஒரு பதிவுல முருகனோட சிறப்பம்சத்தை பத்தி நம்ம பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நல்ல பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.